தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் ஜெயக்குமாரின் மகளான தீபா முதலமைச்சரை சந்திக்க சென்றபோது அவரை அப்பல்லோவின் வாசலிலேயே நிறுத்திவிட்டதாகவும் உள்ளே அனுமதிக்கவில்லை என்றும் குற்றம் சுமத்தி உள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடந்த 22ஆம் தேதி முதல் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடன் சசிகலா, இளவரசி ஆகியோர் இருவர் மட்டுமே உடன் இருக்கின்றனர். ஜெயலலிதா உடல்நலம் பாதிக்கப்பட்டு 2 வாரங்கள் ஆகியும் இன்னும் ரத்தம் சம்பந்தப்பட்ட சொந்தங்கள் யாரும் அவரை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. ஜெயலலிதாவின் சொந்த அண்ணன் ஜெயக்குமார், இவரது மகள் தீபா. சென்னை டி நகரில் வசித்து வரும் இவர் ஆங்கில இலக்கியம் மற்றும் இதழியல் படித்துள்ளார். இவரது சகோதரர் தீபக் MBA படித்துவிட்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறார். அப்பல்லோ மருத்துவமனைக்கு ஜெயலலிதாவை காண தீபா சென்றபோது அப்பல்லோவின் வாசலில் கூட யாரும் விடவில்லை என்று சமீபத்தில் ஒரு ஆங்கில நாளிதழ் ஆன டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். அவர் அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்திருப்பது, என் மீது எனது அத்தைக்கு அளவு கடந்த பாசம் உள்ளது. அவரது கையை பிடித்து உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் விரைவில் குணமடைந்து விடுவீர்கள் என்று கூற நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னை யாரும் பார்க்க அனுமதிக்கவில்லை. எனது அத்தை உடல்நலம் பாதிக்கப்பட்ட விஷயத்தை நான் பத்திரிகை வாயிலாக தான் தெரிந்து கொண்டேன். தெரிந்த பின்னர் தினமும் தொடர்ந்து 3 நாட்கள் மருத்துவமனை வாயிலுக்கு சென்று நின்று கொண்டிருந்தேன். அனுமதி கேட்டேன். ஆனால் அத்தையை பார்க்க என்னை யாரும் அனுமதிக்கவில்லை. அங்கு இருந்தவர்களும் நான் ஏதோ அரசியல்வாதியின் சொந்தம் என்று நினைத்து கொண்டனர். என்னை உள்ளே விட்டால் தான் நான் இந்த இடத்தை விட்டு போவேன், இல்லை என்றால் போக மாட்டேன் என்று கூறி நின்று கொண்டிருந்தேன். அப்படி கூறியும் என்னை அனுமதிக்கவில்லை. என்னை உயர் அதிகாரிகள் தொடர்பு கொள்வார்கள் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரை என்னை யாரும் அழைக்கவில்லை. எங்களுடைய அப்பா கடந்த 1995ஆம் ஆண்டில் இறந்தபோது எனது அத்தை எங்களது வீட்டுக்கு வந்திருந்தார். சிலர் எனது அத்தையை எங்களது சொந்த பந்தத்தில் இருந்து விலக்கி வைத்து விட்டனர். கடந்த 2012ஆம் ஆண்டில் எனது அம்மா விஜயலட்சுமியின் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தபோது என்னால் எனது அத்தையை தொடர்பு கொள்ள முடியவில்லை. எனது அத்தை உடல் நலம் பாதிக்கப்பட்டு 2 வாரங்கள் ஆகியும் அவருக்கு என்ன நடந்தது என்று இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. இது மிகவும் மோசமான சூழ்நிலை. இது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும். யார் இந்த ரகசியத்துக்கு பின்னணியில் உள்ளார் என்பதை கண்டறிய வேண்டும் என்று கண்ணீருடன் அவர் பேட்டியளித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமையன்று சசிகலாவின் உறவினர்கள், குடும்பத்தினர் அனைவரும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று முதல்வர் ஜெயலலிதாவை பார்த்துள்ளனர். ஆனால் ஜெயலலிதாவின் இரத்த சொந்தங்கள் யாரும் இதுவரை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.